ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அவங்க இடத்துலேருந்து முளைச்சதுன்னு சின்ன வெங்காயம் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிருவோம். இந்த சின்ன வெங்காயத்துல இன்னைக்கு ஒரு புளிக்குழம்பு பண்ணலாம். அதுக்கு இந்த சின்ன வெங்காயத்தை எடுத்து தோல் உரிச்சு கழுவி இப்படி சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு அலம்பி வச்சிருக்கேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான காராமணின்ற சின்ன தட்டைப்பயிறு ஊற வச்சு வச்சிருக்கேன். புளிக்குழம்புக்கு தேவையான புளி எடுத்து அரிசி களைஞ்ச தண்ணியில நான் ஊற வச்சு வச்சிருக்கேன். அடுப்புல பேன் வச்சு தேவையான அளவு ஆயில் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. தேவையான அளவு உளுந்து போட்டுக்கலாம். ஜீரகம் போட்டுக்கலாம். லேசாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இதில் நான் ஒரு 3 பல்லு பூண்டு வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். வாஷ் பண்ணி வச்சுருந்த வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுடலாம். இந்த குழம்பு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். 1 பாட் குழம்பு தான். இந்த வெங்காயம் கொஞ்சமாக வதங்கணும், அதனால கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதோட கட்டி பெருங்காயம் ஒரு துண்டு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இனி தேவையான அளவு மிளகாய் பொடி போட்டுக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி போட்டுக்கிறீங்க. குழம்புக்கு மல்லிப்பொடி போட்டுக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பொடிசா நறுக்கி வச்சிருந்து இதை தக்காளி போட்டுடலாம். தக்காளி சீக்கிரம் மசியறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இப்போவே இந்த ஊற வச்ச தட்டைப்பயிறு காராமணி பயிரை போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோங்க. இப்போ அரிசி களைஞ்ச தண்ணியில ஊற வச்சிருக்க இந்த புளியை கொஞ்சமா கரைச்சிக்கலாம். இப்போ இந்த புளி கரைசலை இதுல விட்டுடலாம். இனி தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கர்ல 5-6 விசில் விட்டுடலாம். இப்போ பாருங்க, நமக்கு பயிரெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. வெங்காயம்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்படி 1-2 இந்த பயிரை மட்டும் நம்ம இப்படி நசுக்கி விட்டுக்கலாம். குழம்புக்கு ஏற்ற திக்னஸ் நமக்கு கிடைச்சிரும். தேவையான அளவு மல்லி தூவிக்கலாம். இப்ப பாருங்க, நமக்கு டேஸ்டியான சூப்பரான சின்ன வெங்காயம் போட்ட காராமணி பயிருக்கு புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூடான சாதத்துல காராமணி புளிக்குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.